துலாம் ராசி ஜோதிடத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 12 ராசிகளில் இந்த துலாம் ராசி 7வது ராசியாக வருது. இந்த ராசியில் சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரைக்கும் இருக்கு. பஞ்சபூதத்தில் துலாம் ராசி காற்றின் தத்துவம் கொண்ட ஒரு ராசி. இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ பாருங்க ஏற்பட்டிருக்கும் சனி பயிற்சி என்ன மாதிரியான சூழலை உருவாக்க போகுது. இந்த சனி பயிற்சியால் என்ன விஷயம்லாம் நல்லதாக நடக்கும், என்ன விஷயம் பாதகம் அமையும், என்ன செஞ்சால் நீங்கள் தீமைகள் ஏற்படாமல் உங்களோட வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். துலாம் ராசியில் இருக்கிற நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற வெள்ளிக்கிழமையில் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. இது நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்தும். இப்போ கூட நீங்கள் இந்த சேனல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குலதெய்வத்தோட பெயரை 3 முறை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்ப ஒரு பிரார்த்தனையை மனசார நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு பதிவு பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்தின் அருளால் உங்கள் பிரார்த்தனை விரைவில் பலிக்கும். எல்லா வகையிலுமே நன்மை உங்களை வந்தடையும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்கள் குலதெய்வத்திடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் குடும்பத்தில் தீராத பிரச்சனை, கணவன் மனைவி கூட அடிக்கடி சண்டை, என்னதான் செஞ்சாலும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள் அப்படின்னா அதுக்குமே நல்ல ஒரு தீர்வு இருக்குங்க. அது என்னென்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணியே ஜாதக கணிப்பால் இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வை பெற முடியும். இந்த வாய்ப்பை தவற விடாமல் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து வித பிரச்சனைக்குமே நீங்கள் எளிய முறையில் தீர்வு பெற முடியும். இந்த துலாம் ராசிக்காரங்க எந்த ஒரு சூழலை வந்தாலுமே நீங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் பின்வாங்க மாட்டீங்க. அதில் வெற்றி பெறும் வரைக்குமே கடுமையாக உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே போல் இந்த துலாம் ராசிக்காரங்க எப்பொழுதுமே எல்லோருமே பெருமைப்படும்படி நடந்துக்குவீங்க. அதுக்காக தலைக்கணம் பிடிச்சவங்களா நீங்கள் இல்லை. காதல் பாசம் அன்பு அப்படின்னு வந்துச்சா உங்களை அடிச்சுக்க யாரும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையாக இருப்பீங்க. உங்ககிட்ட நம்ப முடியாத நிறைய நல்ல குணம் இருக்கும். எல்லா இடத்துலையுமே சமூக அக்கறையோடு இருக்கிறத பார்க்கலாம். எல்லோருக்கிட்டையுமே ரொம்பவுமே எளிமையாக இயல்பாக இருப்பீங்க. இந்த கதை கவிதை கலைகளில் அதிகமாக ஆர்வம் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதில் ஆர்வம் இருக்கும். இந்த கலை கவிதை கலைகளில் உயர்ந்து ஒரு சிறப்பான இடத்துல இருக்காங்கன்னா அவங்களை கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக துலாம் ராசியை சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதே போல் சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்டதுனால எப்பொழுதுமே நீங்கள் ஒரு எப்படி சொல்லனா எல்லோருக்குமே எல்லா இடத்துலையுமே உதவி செய்யக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருப்பீங்க. ஒரு இடத்துக்கு போனால் கூட யாரும் தெரிஞ்சிக்காத விஷயத்தை கூட தேடி தேடி கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிச்சு அப்படின்னா அதை விட்டு கொடுக்கறதுக்கு மட்டும் கொஞ்சம் தயக்கப்படுவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பயிற்சியால் என்ன மாதிரி அமைப்புகள் உருவாகியிருக்கு, என்னெல்லாம் மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இது வரைக்கும் உங்கள் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போ விலகி ரணருண ரோகஸ்தானத்துக்கு போகிறாரு. 3ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக அயன சைன போகஸ்தானத்தையும் பார்க்குறாங்க. 10ஆம் பார்வையால் தைரிய வீரியஸ்தானத்தையும் பார்க்குறாரு. நீங்கள் எந்த இடத்துலையுமே சரி எதுலேயுமே சரி நியாயத்தையும் நீதியையும் நிலைநாட்டுறவங்களாக இருப்பீங்க. அதே போல் கொஞ்சம் குடும்ப சுமைகளை அதிகமாக எடுத்து செயல்படக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளை தலையிட்டாலும் அந்த பிரச்சனைக்கான முழுமையான தீர்வை எடுக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனைகள் இருந்து மீண்டு வருவீங்க. இந்த வருஷம் பாருங்கள், உங்கள் தொழிலில் சின்ன சின்னதாக பின்னடைவு ஏற்படும். ஆனாலும் மன உறுதியோடு அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. உங்களோட குறிக்கோளை மட்டும் மாற்றிக்காதீங்க. பொருளாதாரம் சீராக இருக்கும். பெரிய முதலீடு செய்யும் வழி ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கூட்டாளிங்க வேணால் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. எந்த ஒரு முக்கிய முடிவையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்துறது நல்லது. மற்றபடி பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்குவீங்க. அனுபவஸ்தர்களோட அறிவுரையை கேட்டு அதன்படி கேட்டு நடங்க. இன்னுமே நல்ல ஒரு உயர்வு பெறலாம். அதே போல் அனாவசியமாக அந்த செலவு பண்ணுறதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லது. பழைய கஷ்டத்தையும் பழைய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. ஏன்னா மனோபலம் உங்களுக்கு அதிகரிக்கும். பெரும்பாலும் அமைதியாகவும் டென்ஷன் இல்லாமலும் இருக்கணும்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. சிறப்பான உயர்வை நீங்கள் பெறலாம். சிலருக்குலாம் வாகன சேர்க்கை கூட சூப்பராக இருக்குது. குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. அதுவும் ஜூலை மாதத்திலிருந்து இந்த ஆண்டு இறுதி வரைக்கும் பாருங்கள், இடைப்பட்ட காலகட்டம். நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே யோசித்து உங்களோட செயல்களை சிறப்பாக செஞ்சு முடித்து காட்டக்கூடிய அமைப்பு. உங்கள் மனதில் இருக்கிறத சரியாக செய்வீங்க. அதுவும் கிணத்து தவளையாக இருந்தவங்க கூட இப்போ வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். இந்த வாரம் உங்களுக்கு கிரக சூழல் எப்படி உருவாகியிருக்கு, இதனால் என்ன மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு
உங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது பாக்கியஸ்தானம், இதில் பாருங்க குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. அடுத்துதான் லாபஸ்தானம், இதில் கேது பகவான் இருக்காரு. அயனசைன போகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் பாருங்க வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். இந்த 5 கிரக சேர்க்கையும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கு. ரணருண ரோகஸ்தானம் இங்க சுக்கிரன் இருக்கிறாரு. இந்த ஒரு கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எடுத்த காரியங்கள் எல்லாமே இதுவரைக்கும் நிறைய தடை தாமதத்தை கடந்த காலத்தில் கொடுத்துருக்கோம். இந்த வாரம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலுமே இதுவரைக்கும் இருந்த தடை தாமதம் நீங்குது. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குன்னு கூட சொல்லலாம். உங்கள் ராசிநாதன் இருக்கிறார் பாரு சுக்கிரன், அவர் இப்போ இருக்கக்கூடிய சஞ்சாரம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பணவரவை அதிகரித்து தரக்கூடிய யோகமான அமைப்பில் இப்போ இருக்குது. இதனால் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலுமே மன மகிழ்ச்சியோடு செய்வீங்க. வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும். அதாவது சுப செலவுகள் நிறையவே வர வாய்ப்பு இருக்குது. உங்களோட சிறப்பான செயலுக்காக சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பும் நல்ல ஒரு மரியாதையும் இப்போ அதிகரித்து காணப்படும். சுக்கிரன் சஞ்சாரம் புதிய தொடர்புகள் மூலம் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அனுபவத்தை ஏற்படுத்தும். தொழில் வியாபாரத்திலையுமே உங்கள் புத்தி சாதுரியத்தால் சிறப்பான உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் இப்போ காண முடியும். அதே போல் உங்களோட பொருட்களை மற்றவங்களுக்கு அனுப்பி வைக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து கவனமாக அனுப்பணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நிர்பந்தமாக இடமாற்றமோ அல்லது பணியிடை மாற்றமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான வேலைகளை நீங்கள் சரியாக செய்கிறது நல்லது. கொடுக்கப்பட்ட பணிகளை குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு முடிங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் உழைப்பு அதிகரித்து தான் இருக்கும். இதனால் கொஞ்சம் உடல் அசதி கூட ஏற்படும். ஆனால் பாருங்கள், இதனால் நல்ல ஒரு உயர்வு இருக்குது. அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கான பணிகளை செய்யுங்க. குடும்பத்திலையுமே இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்க இல்லையா, அது குறைஞ்சிடும். கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் 2 பேருமே விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதால் மகிழ்ச்சியான சூழலை நீங்கள் உருவாக்கலாம். உங்கள் பிள்ளைங்களோட எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க. உங்கள் உறவினர் மூலம் உங்களுக்கு தேவையான உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இந்த வாரம் செலவு அதிகரிக்குது. பயப்படாதீங்க, சுப செலவாக தான் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் சரிங்க, அதை வீணாக்காமல் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான உயர்வை இந்த வாரம் பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இது. உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க. ஏன்னா அதுக்கான சிறந்த காலகட்டமாகவும் இந்த வாரம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு உங்கள் தலைமை இப்போ கொஞ்சம் அதிகமாக உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கும். கொடுக்கப்பட்ட பொறுப்பையும் சிறப்பாக செய்கிறது நல்லது. உங்களுடைய விசுவாசத்திற்கு மேலிடம் உங்களுக்கு சரியான பதவிகள் அளிக்கக்கூடிய யோகமும் இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வி பற்றின சிந்தனை கொஞ்சம் இப்போ அதிகரிக்கும். திட்டமிட்டபடி உங்களோட பாடங்களில் படிங்க, கவனமாக படிங்க. இந்த துலாம் ராசிக்கு இது வரைக்கும் இருந்ததை விடவே இப்போ ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். கற்பனையும் சரி, கனவும் சரி நனவாகக்கூடிய யோகம். ராசி அதிபதியோட சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறாரு சனி பகவானோட, அதுவும் உச்சம் பெற்று. இது வரைக்கும் நிலையான வேலை இல்லை, தொழிலில் ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாமே இப்போ நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட பணம், பூர்வீக சொத்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உயர்கல்வியில் இருந்த தடை தாமதமே உங்களை விட்டு இப்போ விலகக்கூடிய அமைப்பு தான். புதிய சொத்து சேர்க்கை ஒரு சிலருக்குலாம் வரும் பாருங்கள். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத இடத்துலேருந்து உங்கள் வேலையில் பதவி உயர்வு, பாராட்டு, இடம்பெயர்ச்சி வர வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர்லாம் கூட்டு தொழிலோ இல்லது சுய தொழிலோ இந்த வாரம் துவங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதை பற்றின பேச்சுவார்த்தையாச்சும் ஏற்படும் பாருங்கள். தடைப்பட்டு ரொம்ப நாளாக வராமல் இருந்த வாடகை பணம் இப்போ உங்கள் கை சேரும். சிலர்லாம் புதிய வாகனம் வாங்கலாமான்னு சொல்லி திட்டமிடுவீங்க. ஒரு சிலர் வச்சிருக்கிற பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. அதே போல் இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் புதுசாக வீடு, நிலம், இந்த அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவங்க வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி சில அம்சங்கள் உருவாகுது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா நல்லது. அதுவும் ஒரு சிலருக்கு பாருங்கள், இப்போ கால்நடை வளர்ப்புலாம் நல்ல ஒரு ஆர்வம் வரும். அதே போல் குடும்பத்தோட இன்பு சுற்றுலா செல்லக்கூடிய யோகம் இருக்குது. பங்கு சந்தை வர்த்தகத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இந்த வாரம் தவிர்த்தா நல்லது. நீங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கு. காவல் தெய்வங்களை வழிபடுவதால் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான சுப பலன்களையுமே பெற முடியும். இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சியால் சீரான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களோட முயற்சிக்கு தகுந்த பலன்களுமே சேரும்.
வழக்கு விவகாரங்கள் கொஞ்சம் தள்ளி போகலாம், இருந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆண்டு வீண் கலகமும் அலைச்சலும் வரலாம். குருவின் பார்வை நல்ல இடத்துல இருக்கிறதுனால, அதாவது தைரிய வீரிய ராசியில் இருக்கிறதுனால காரிய அனுகூலமும் நல்ல ஒரு பொருளாதார மேம்பாடும் உங்களுக்கு வரும். நன்மை உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தடவை மதிப்பு மரியாதை கூடி நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு. முயற்சிகளை சின்ன சின்னதாக தடை இருக்கும், ஆனாலும் அதை உடை தெரியக்கூடிய ஆற்றல் இப்போ உங்களுக்கு இருக்குது. உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றியும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்குவீங்க. அனுசரணையாக நடந்துக்கிட்டால் எல்லா வகையிலுமே நன்மைகளை நீங்கள் பெறலாம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.